அசோக நகர் ஏரியால ரோடு, அது முனிசிபாலிட்டி ரோடு, பப்ளிக் ரோடு, அதை பிளாக் பண்ணி பில்டிங் கட்டுறாங்க. அங்க போயிட்டு நான் சொன்ன கமிஷனரும் என்ஜினியரும் தர்ணா உட்காந்தாங்க. எஸ், நாங்க உட்காந்தோம். இல்லை, அவருக்கு நீங்க கிரீவன்ஸ் கொடுத்துருக்கோம். தர்ணா உட்கார அதிகாரிகள் வேலை. அதுதான் கேட்டேன். எஸ்பி வந்து ரவுடிசம் கஞ்சா அதெல்லாம் பிடிக்க தர்ணா உட்கார முடியுமா? அது சொல்லிருக்கணும். அதிகாரிகளுடைய வேலை அதுதான். அது ஏன் செய்யல? இதுல வந்து 22/30 காஜி காத்தால 30/8 எப்படி வரும்? நீங்களே ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்ல கொடுத்துக்கிறீங்க, இதுதான் இருக்குதுன்னு. பட் அதே காத்தா ஃபாலோ நம்பர் திரும்ப பண்ணிக்கிறாங்க, எப்படி வரும்? அதுதான் கேள்வி. அந்த 519 என்ன சார்? இது 500 ஏக்கர்ஸ் தான். 49 சைட்டுக்கு மேலதான் நீங்க அப்ளிகேஷன் எடுத்துக்கிறீங்க. 229 அப்ளிகேஷன். அது அந்த அப்ளிகேஷன் எல்லாம் இன்னாக்கமா எடுத்துக்க. இந்த அப்ளிகேஷன் கொடுத்தவங்க யாரு? ஒரு பலானி போகல. அதை வெரிஃபை ಮಾಡಿ கொடுக்க வேண்டியது கடமை யாருது? கமிட்டிக்கு சேர்மன் யாரு? அந்த சேர்மன் யாரும் பார்க்கல. அந்த சேர்மன் மேலேயே அக்கமா எடுக்கல. தாசில்தாரு டெபியூட் பண்ணியிருப்பாங்க அந்த கமிட்டியில். அவங்களும் ஒன்னாவது ஆபீசர்ல அது என்ன கோர்ட்ல போய் ஸ்டே எடுத்துக்காங்க அப்படி இப்படின்னு அவர் சொன்னாரு. அது கோர்ட் மாதிரி வந்து அது அவங்களுடைய லுக்குன்றது. அது எவ்வளவு சீக்கிரம் நான் வெக்கேட் பண்ணிட்டு கிரமா எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அது சேர்மனோட ஆல்சோ நோட்டீஸ் இல்லையா? சேர்மன் நாலேஜ் இல்லாத எடுக்க முடியாது இல்ல. சேர்மன் தானே சைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். அது நாங்க பிடிச்சதுல அது மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. உங்க எதிர்ல சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து சில சீக்ரெட் எல்லாம் கதை நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். அது எங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு எடுக்கிறேன்னு சொன்னோம்.